திருக்கோஷ்டியூர் மகிமை என்னன்னு தெரியுமா? கோபுர உச்சிக்கே நம்மளால் போக முடியும். அது எப்படின்னு தெரியணுமா? எப்படி விளக்கு ஏற்றுறது, எப்படி விளக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரியணுமா? இதெல்லாம் தெரியணும்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேச தலங்களில் 95வது திருத்தலம் தான் திருக்கோஷ்டியூர் திருத்தலம். இங்கே பெருமாள் 4 கோலத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். ஃபஸ்ட்டு அதாவது கோயிலுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கோயிலில் எப்படி விளக்கு வைக்கிறது, எப்படி விளக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயிலுடைய வரலாறு அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த 8 எழுத்து மந்திரம் உபதேசம் செய்த இடம் தான் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் கூடி இரணியனை எப்படி வதம் செய்கிறது அப்படிங்கிற முடிவெடுத்த இடமும் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேரே திருக்கோஷ்டியூர் அப்படின்னு போற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ராமானுஜர் அதாவது ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடைப்பயணமாகவே 17 முறை வந்ததாகவும், அவர் 18வது முறை இங்கே வரும்போது தான் இந்த ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த 8 எழுத்து மந்திரத்தை மக்களுக்கு அவர் உபதேசம் செய்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே உள்ள பெருமாளுடைய பேர் சௌமிய நாராயண பெருமாள். இந்த திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இங்கே பெருமாளை வழிபட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு போனால் கண்டிப்பாக 1 வருஷத்துக்குள்ளே திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அழிக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இந்த கோயிலில் சொல்லப்படுறாங்க. கோயிலில் எப்படி விளக்கு வைக்கிறது, எப்படி விளக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? கோயிலில் விளக்கு வைக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு அந்த விளக்கை நம்ம ஏற்றிட்டு போகணும். ஏதாவது 2 விளக்கு, இல்லை நீங்கள் எத்தனை விளக்கு உங்கள் இஷ்டம், அத்தனை விளக்கை நம்ம ஏற்றி வச்சுட்டு போகலாம். எப்போதும் போல் நார்மலாக 2 அகல் விளக்கு எடுத்துக்கலாம். அதில் நெய் விடலாம், இல்லை எண்ணெய் விடுறதுனாலும் விட்டு திரி போட்டு ஃபஸ்ட்டு விளக்கை அலங்காரம் பண்ணிக்கிங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி கோலம் போட்டு அது மேலே விளக்கு வச்சு விளக்கை ஏற்றிடணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை. நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லி விளக்கு ஏற்றிடணும். விளக்கு எடுக்கிற முறை அப்படின்னா, அது மாசி மகத்தில் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாம். மாசி மகத்தப்போ ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த நிறைவேறினவங்க, அதாவது கோரிக்கைகள் நிறைவேறினவங்க மாசி மகத்தப்போ தான் ஏற்றுறாங்க. நம்ம நிறைவேறின விளக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மாசி மகத்தப்போ நம்ம போகணுங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்கக்கிட்ட நம்ம கேட்க முடியும், இது உங்களுடைய நிறைவேறின விளக்கா அப்படின்னு கேட்டு விளக்கு ஏற்றுறவங்கள்ட்ட அது நிறைவேறின விளக்காக இருந்தால் நம்ம அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு காயின் கையில் வச்சுக்கணும். அவங்க நிறைவேறின விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த விளக்கு மேலே அந்த காயினை வச்சிடணும். வச்சு ஒரு விளக்கு மேலே ஒரு விளக்கை அப்படியே அதை மூடி, நம்ம ஏன் காசு வைக்கிறோம் அப்படின்னா, அது அவங்க விளக்கு ஏற்றிட்டாங்க அப்படின்னா அது பெருமாளுடைய விளக்கு தானே. நம்ம அந்த விளக்கை காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு வர்றோமா, அதனால தான் அந்த காசு அதில் வைக்கிறோமா. வச்சு கொஞ்ச நேரம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த விளக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை அப்படியே நம்ம கட்டி உள்ளே தூக்கி வைக்க முடியாது. அதனால் அதை வச்சு ஒரு மஞ்சள் துணியால் அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு மஞ்சள் துணியால் அதை அந்த விளக்கை நல்லா கட்டிடணும். கட்டி நம்ம இதுக்குன்னே ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொண்டுக்கிட்டு போகணும். அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த விளக்கை தூக்கி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு அதை நல்லா மூடிட்டு நம்ம பூஜை ரூமில் கொண்டு போய் அந்த விளக்கை வச்சிடணும். நம்ம கோரிக்கை எப்போ நிறைவேறுதோ அப்போ கொண்டு கோயிலில் அந்த விளக்கை ஏற்றணும். இதுதான் திருக்கோஷ்டியூருடைய விளக்குடைய மகிமை. இதான் கோயிலில் விளக்கு எடுக்கிற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம மாசி மகத்தப்போ எங்களால் வர முடியலை, நாங்கள் அப்புறம்தான் வர்றோம், என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் முத என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நான் 2 விளக்கு ஏற்றினேன். பெருமாள்கிட்ட போய் 2 விளக்கு ஏற்றிட்டு அந்த 2 விளக்கையுமே நானே காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை. ஏன்னா எனக்கு அப்போதைக்கு அப்போ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது கூட தெரியல. ஃபஸ்ட்டு தடவை 2 விளக்கு எதுவும் தெரியலை. அதனால நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு அந்த 1 இயர்லேயே அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சு. நான் அதை அப்படியே கொண்டு விளக்கை ஏற்றிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போது நிறைவேறின விளக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ஏற்றின விளக்கையே காசை வச்சு அதே மாதிரி மஞ்சள் துணியை கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போய் கோயில் வீட்டில்
வச்சு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக பெருமாள் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவார். நிறைவேற்றினதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம். கோயிலில் விளக்கு ஏற்றிட்டு போகிறவங்களா இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் ஓகே, எது வேணாலும் நம்ம பண்ணலாம். எடுத்துகிட்டு போகிறாந்தா நிறைவேறின விளக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது கிடைக்கலாத பட்சத்தில் வந்து நம்ம ஏற்றின விளக்கையே வந்து காசு கொடுத்து நம்ம பெருமாள்கிட்ட நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட பெருமாளை வந்து வேண்டிக்கிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு போனால் அந்த 1 இயருக்குள்ளே கண்டிப்பாக அவர் வந்து அதை நிறைவேற்றிடுவார். அப்படிங்கிறது வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு பெரும் நம்பிக்கை வந்து இந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில் இருக்குது. அதனால் நம்பிக்கையோட கண்டிப்பாக எல்லாருமே வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு போங்க.